நல்வாய்ப்பாக இந்தியா பாகிஸ்தான் மோதல் நின்று போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுவிட்டது. மரண பீதியை ஏற்படுத்திய ட்ரோன்கள் மற்றும் தீப்பிழம்புகளை கக்கும் ஏவுகணைகளால் புகைமண்டி இருந்த எல்லையோர கிராமங்களின் இரவு வானத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்பிக்கை நட்சத்திரங்கள் ஒளிரத் தொடங்கி இருக்கின்றன. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு 4 நாட்கள் நடைபெற்ற மோதல்களின் போது நம் ராணுவம் வலிமையான பதிலடி கொடுத்தது. ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதலில் தீவிரவாத முகாம்களை நொறுக்கியது போலவே பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்று அந்த நாட்டின் ராணுவ கட்டமைப்புகளுக்கு பெரும் சேதம் விளைவித்தது. ஆயுத வலிமையும் துணிச்சலான படைகளும் மட்டுமே எதிரிகளை சமாதான பேச்சுவார்த்தை மேஜைக்கு அழைத்து வரும். அதை செய்திருக்கும் நம் படைகளை மனப்பூர்வமாக பாராட்டுவோம். தேசமே அவர்களை போற்றுகிறது. அதே சமயத்தில் இந்த அத்தனை மோதல்களுக்கும் அடிப்படை காரணமாக அமைந்த பகல்காம் படுகொலைகளை எளிதில் மறந்துவிட முடியாது. ஏப்ரல் 22ஆம் தேதி 4 தீவிரவாதிகள் அந்த இடத்தில் சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட 26 பேரை சுட்டுக் கொன்றனர். அந்த சம்பவத்துக்கு 2 வாரங்களுக்கு முன்புதான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜம்மு காஷ்மீருக்கு 3 நாள் சுற்றுப்பயணம் சென்று பாதுகாப்பை ஆய்வு செய்தார். காஷ்மீரில் தீவிரவாதத்தை முடக்கிவிட்டோம் என்று பெருமையுடன் சொன்னார். எல்லை தாண்டி தீவிரவாதிகள் ஊடுருவுவது குறைந்து விட்டதாக சொன்னார். அதன் பின் இப்படி நடக்கிறது என்றால் அது யாருடைய தோல்வி? உளவுத்துறை இதை கண்டறிய எப்படி தவறியது? எல்லையில் அத்தனை கண்காணிப்பு இருந்தும் காஷ்மீர் முழுக்க படைகள் இருந்தும் தாக்குதல் நடத்திய 4 தீவிரவாதிகளும் பத்திரமாக திரும்பி போனது எப்படி? காஷ்மீரில் அத்தனை சுற்றுலா தலங்களுக்கும் பாதுகாப்பை உறுதி செய்திருந்த ராணுவம் பகல்காமில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் செல்லும் இந்த பைசாரான் பள்ளத்தாக்கு பகுதியில் மட்டும் ஏன் பாதுகாப்பு தரவில்லை? காஷ்மீர் உள்ளூர் போலீஸ் கூட அமித்ஷாவின் மத்திய உள்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. பைசாரான் பகுதி சுற்றுலா பயணிகளுக்காக திறக்கப்பட்டதை பாதுகாப்பு படையினருக்கு மாநில அரசு தெரிவிக்கவில்லை என்று டெல்லியில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் கூசாமல் பொய் சொன்னது மத்திய அரசு. ஆனால் பல ஆண்டுகளாக அது அனுமதிக்கப்பட்ட சுற்றுலா தலம். ஏன் இப்படி பொய் சொல்லி திசை திருப்ப பார்த்தனர்? தாக்குதல் நடப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன்பு குறிப்பிட்ட அந்த பகல்காம் பகுதியின் செயற்கைக்கோள் படங்களை ஓர் அமெரிக்க நிறுவனத்திடமிருந்து பாகிஸ்தானியர் ஒருவரின் நிறுவனம் வாங்கியுள்ளது. அவர் ஏற்கனவே அமெரிக்க அணுசக்தி ரகசியங்களை பாகிஸ்தானுக்கு கடத்த முயன்று கைதான நபர். இந்த விஷயத்தை மீடியாக்களே இப்போது கண்டறிந்துள்ளன. இந்திய உளவுத்துறைக்கு இது தெரியாமல் இருந்திருக்காது. அதை அலட்சியம் செய்தது ஏன்? பாகிஸ்தானுக்கு பதிலடி தந்துவிட்டோம். நம் மக்களிடம் உள்ள இது போன்ற ஏராளமான கேள்விகளுக்கு மத்திய அரசு பதில் சொல்ல வேண்டும். ராணுவ வலிமையின் நிழலில் நம் பலவீனங்களை மறைத்துவிட முடியாது.